காவியமோ கன்னியர் பெருமை சொல்லும் ஓவியமோ இல்லை காவியமோ அது கன்னியர் பெருமை சொல்லும் இளமை என்ன முதுமை என்ன இளமை என்ன அந்த முதுமை என்ன ஒரு பார்வையில் பெண்மை வெல்லும் ஒரு பார்வையில் பெண்மை வெல்லும் அன்னை இல்லாமல் பிறந்தவர் யார் அவள் அன்பையும் அருளையும் மறந்தவர் யார் நாளும் தெரிந்தவள் பெண்தானே அவள் நாட்டுக்கும் வீட்டுக்கும் கண்டானே சோலையிலே வண்ணப் பறவைகள் பாடி வரும் காலையிலே மலர் சோலையிலே வண்ணப் பறவைகள் பாடி வரும் பாடலிலே தூது விட்டேன் பாடலிலே ஒரு தூது விட்டேன் அது காதலை தேடி வரும் அது காதலை தேடி வரும் அன்னை இல்லாமல் பிறந்தவர் யார் அவள் அன்பையும் அருளையும் மறந்தவர் யார் நாளும் தெரிந்தவள் பெண்தானே அவள் நாட்டுக்கும் வீட்டுக்கும் கண்டானே அவன் தேனருவி இதை ஆண்டவன் எழுதி வைத்தான் நான் பூங்காற்று அவன் தேனருவி இதை ஆண்டவன் எழுதி வைத்தான் நாள் வரலாம் அன்று ஊரறியும் ஒரு நாள் வரலாம் அன்று ஊரறியும் என்று ஆசையை அடக்கி வைத்தேன் என் ஆசையை அடக்கி வைத்தேன் அன்னை இல்லாமல் பிறந்தவர் யார் அவள் அன்பையும் அருளையும் மறந்தவர் யார் நாளும் தெரிந்தவள் பெண்தானே அவள் நாட்டுக்கும் வீட்டுக்கும் கண்டானே அப்பாடா மூணாவது கடமையும் முடிஞ்சாச்சு என்னது எனக்கு தினமும் 3 கடமைகள் இருக்கு காலையில எழுந்திருச்சதும் என்ன பெற்ற தாயை வணங்குறது ரெண்டாவது உலகத்துக்கே ஒளி தர்ற சூரியனை வணங்குறது வள்ளி மூணாவது ஒன்ன பாக்குறது சும்மா இருக்க மாட்டீங்க சும்மா இருக்கிறதுக்கு தான் கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்தேனா முருகா முருகா ஏமா கூட்டிங்க என்னப்பா இது வள்ளியோட அப்பா அவர் பொண்ணை பார்க்க போறதுக்கு முன்னையே துணையா கூப்பிட்டு இருக்காரு நீயும் போகணும்னு நானும் 2-3 நாளா சொல்லிக்கிட்டே இருக்கேன் என் வார்த்தை கொஞ்சமாவது மதிப்பு கொடுத்தியா என்னம்மா இப்படி பேசுறீங்க என்னைக்காவது உங்க வார்த்தையை நான் மீறி நடந்து உண்டா அதுக்கு இல்ல தம்பி நான் எதுக்கு சொல்றேன்னா 3 தலைமுறையா பக்கத்து வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் நெருங்கின தொடர்பு இருந்தும் கொள்வனு கொடுப்பன ஒண்ணுதான் இல்ல உன் தலைமுறையிலாவது அப்படி ஒரு உறவு ஏற்படணும்னு தான் நான் ஆசைப்படுறேன் அம்மா உங்க விருப்பத்தை நிறைவேற்றுறதாமா என்னுடைய கடமை இதை புறப்படமா சரி சரி சீக்கிரம் பொறுப்பு அம்மா வள்ளி கூப்பிட்டீங்களாப்பா ஆமாமா நேரம் ஆச்சு புறப்படணும்ல ஒரு தவணை தண்ணி போ இதை கொண்டு வரேன் ஐயா வண்டி போட்டுட்டேங்க இந்தா இதையும் போட்டுக்கோ இதென்ன இது மாப்பிள்ளை பார்த்து சிங்காரிச்சு அனுப்புறீங்க பெரிய மனுஷாலோட போறது அதுக்கு தகுந்த மாதிரி போக வேண்டாம் கும்பிடமா
அவரையும் கும்பிடு. எனக்கு என்ன தெரியுமா, சும்மா கூப்பிடட்டும். ரொம்ப சந்தோஷம். என்ன ஏதாவது கேட்கணும்னா கேளுங்கப்பா. கேளு கேளு, நீதான் கேளு. என்னங்க பெரியவங்களா இருக்கீங்க, நான் என்னங்க கேட்கறேன்? என்னப்பா இது, நீ ஏதாவது கேள்வி கேட்பேன்னு தான் நான் ஒன்னு அழைச்சிட்டு வந்தேன். சரிதான், பெண்ணே தேவலாம் போல் இருக்க. சும்மா கேளுங்கப்பா, இதுல ஒண்ணும் இல்ல. வேற சொல்லுமா. கமலம், நீ ஏதாவது கேள்வி கேளு. படிப்பு படிச்சிருக்க. எது வரைக்கும்? எங்க ஊர் பள்ளிக்கூடத்துல எது வரைக்கும் படிப்பு இருக்கோ அது வரைக்கும் படிச்சிருக்கேன். அதாவது 5ஆம் கிளாஸ். போதும் இல்ல? ஓ, தாராளமா போதும். என்னங்க வர்ற கட்டுதாச்சு படிச்சு 4 வரை ஒழுங்கா எழுத தெரிஞ்ச போல. அது போதுமே, அது போதுமே. இது என்ன கணக்குள்ள வேலையா பார்க்க போகுது? மன்னிச்சுக்கங்க, நான் இப்போ வந்துடுறேன். பொண்ணுகிட்ட கேட்க போறாரு. என்னம்மா, மாப்பிள்ளை மனசுக்கு பிடிச்சிருக்கா? பாத்தியா பொண்ணம்மா, கமலா மாப்பிள்ளையோட முகத்தை பார்த்துச்சுன்னா மறுக்காதுன்னு நான் அன்னைக்கு சொன்னேன்ல, நீதான் தயங்க. மாப்பிள்ளை கொஞ்சம் வயசானவர்னு நம்ம பொண்ணு நினைக்க போறான்னுதான் அப்படி தயங்கினேன். அம்மா, அவர் அப்படி ஒண்ணும் வயசானவரா தெரியலம்மா. உன் கண்ணுக்கு மாப்பிள்ளை வாலிபமா தெரிஞ்ச அது நாங்க செய்த புண்ணியம். முடிஞ்சு போச்சு, இந்த பேச்சு எதுக்கு? நான் இப்பவே போய் முகூர்த்தம் குறிச்சுக்கிறேன். அம்மா, மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்ராமி சுபகே சஞ்சீவ சரதாம் சதம் மாங்கல்யதாரண மஹாத்தஸ்ய மஹாத்தாஸ்ய பவந்தோ மஹாந்தாரகண்டோ மாங்கல்யதாரண மஹாத்தஸ்ய மஹாத்தாஸ்ய. எதுக்காக அம்மா இத்தனை வருஷமா என்ன அருமை பெருமையா வளர்த்துட்டு கடைசியில நான் காலம் பூரா கண்ணீர் வெடிக்க முடியாது செஞ்சுட்டீங்க. வாழ்ந்து அழுத்து போன ஒருத்தருக்கு என்னுடைய வருங்காலத்தை பலி கொடுத்துட்டீங்க அப்பா, பலி கொடுத்துட்டீங்க. என்ன சொல்ற அப்பா, நீங்களும் அம்மா கூட சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்களப்பா. கண்ணுல காட்டுறது ஒருத்தர், தாலி கட்ட சொல்றது இன்னொருத்தரையா. இது என்ன நியாயப்பா? நீ சொல்றது ஒண்ணுமே புரியலையம்மா எனக்கு. வயசான ஒருத்தருக்கு என் 2ஆம் தாரமா கட்டி கொடுத்து என் வாழ்க்கையே குட்டிச்சோராக்கிட்டு இப்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்களா? இது என்னம்மா இது? அப்படி ஒன்னும் வயசானவரா தெரியல என்னட்டு நீதானம்மா உங்க அம்மா கிட்டே சொன்னேன். அத கேட்டதுக்கு அப்புறம் தானே உன் கண்ணுக்கு அவர் வாழ்வமா தெரிஞ்ச அது நாங்க செய்த புண்ணியன்னு நான் சொன்னேன். ஐயோ, நான் ஏமாந்துட்டம்மா, ஏமாந்துட்டேன். அவர் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாரு, அவரெல்லாம் நான் கட்டிக்க போற மாப்பிள்ளைன்னு நினைச்சிட்டு. இனிமே அப்படி சொல்லாது, யாராவது கேட்டா மானம் போயிடும். சத்தம் போடாது கமலா, நடந்தது நடந்துச்சு. எது எப்படி இருந்தாலும் தாலி கட்டின புருஷனோட நல்லபடியா வாழ்ந்து நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாற்ற வேண்டியது உன் கடமை அம்மா. அப்பா, கமலா, உன் கையை பிடிச்சு கேட்டுக்கிறேன், என் மானத்தையும் உயிரையும் நீதாம்மா காப்பாற்றணும், நீதான் காப்பாற்றணும். அப்போ கவலைப்படாதீங்க, நீங்க என் வாயில ஊத்துன விஷம் தொண்டையில நிக்குது, அதை எப்படியாவது நான் விழுங்கிடுறேன். என் விதிய நான் அனுபவிக்கிறப்பா, அனுபவிக்கிறேன். கமலம், வள்ளி. அப்பா. கமலா, இதுதான் என் பொண்ணு வள்ளி. வள்ளி, இனிமே நீ என் பொண்ணு. வள்ளி, உனக்கு ஒரு நல்ல தாய் கிடைச்சது
உன் அதிர்ஷ்டம். உண்மையிலேயே நீ கொடுத்து வச்ச பொண்ணு. வாங்க சின்னம்மா. கமலா, இந்த சங்கிலிய என் தாயார் போட்டிருந்தாங்க. அவங்க கடைசி காலத்துல வள்ளியோட அம்மாவுக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ இது உனக்கு சொந்தம். இத எப்பவும் கழுத்திலே போட்டிருக்கணும். இது என்னுடைய ஆசை. ஓம் நம சிவாயா, நம சிவாயா, நம சிவாயா. ஊராவாய, இந்த பட்டாமணியை கண்டு ஊரே பயப்படுது. என்ன பண்றது? இப்ப பட்டாமணி எங்க அக்கா எல்லாம் பயப்படுறாரு. உன்னை சொல்லி குத்தம் இல்லடா, உலகம் ரொம்ப கெட்டு போச்சு. இப்பதானா? நீ என்னைக்கு பிறந்தே அன்னைக்கே உலகம் கெட்டுத்தான் போச்சு. ஏன் மச்சான் திடீர்னு ஏன் உலகத்து மேல உனக்கு இவ்வளவு வெறுப்பு? ஏன் ஊர்ல யாருமே சொத்தை விக்கலையா இல்ல வாங்குறியா? ஆமா, உன் கையால கணக்குள்ள எப்படி இருக்கிறான்? பத்திரம் எழுதுறதுக்கு யாருமே அவர்கிட்ட வரலையா? இல்ல எழுதுன பத்திரத்துக்கு உனக்கு கமிஷன் கிடைக்கலையா? அட பாவி, இதெல்லாம் உனக்கு எப்படா தெரியும்? ஏன் தெரியாது? உன் ஆபீஸ்ல டவாரி போட்டு வேலை பாக்குறான் பாரு பியூனும், அவன் வரைக்கும் தெரியும். இந்த பாரு, ஒத்த வார்த்தையில சொல்ல போனா மொத்த வில்லங்கமே நீதானு ஊரே சொல்லுது. ஆகா, இந்த கிராப் அப்படியே தூக்கி வாரி கொண்டையா போட்டு கையில ஒரு தம்பூரா போட்டா நீ நாரதனே தான். உதச்சனா பாரு கழுத. என்னக்கா அது அவர் உதைக்கிறேங்கிறாரு, என்ன கழுதுங்கிறாரு? அக்காவா? அக்கா முகர கட்டே பாரு. இவங்க அப்பா என்னடானா இவளை என் தலையில கட்டி வச்சு கண்ணை மூடிட்டான். இவன் என்னடானா இந்த கிறுக்கு பயலை என் முதுகு மேல ஏற்றி வச்சு வேடிக்கை பார்க்கறான். சொன்ன உன் பாவத்தை நீ சுமக்கிறது உன் தலையெழுத்து. பல்ல உடைப்பேன். இது பல்ல உடைப்பியா? உடைச்சாலும் பேசுவேன். கண்ணா பின்னான்னு கேட்கும். பரவாயில்லையா? ஏய், உள்ள போ. நீ என்னைக்கு உள்ள போறேங்கிறத பாக்குறேன். கணக்கு எழுதுற கணக்கு திருட்டு கணக்கு, இருட்டுல எழுதுற. இத பாரு, ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் வர்த்தம் உன்னை மாட்ட வைக்கிறான். ஏய், உள்ள போறியா? ஏன் போ? அக்கா கோவம் வந்துகிட்டே இருக்குது. என் தலை எடுத்து இவன் மாத்திரம் கொஞ்சம் சரியா இருந்தா இவனையே கணக்க புள்ளியா போட்டு இந்த ஊரையே வளைச்சிருப்பேன். அட, வெறும் கோடு மாத்திரம் போட தெரிஞ்சா கூட போதும். என்ன பண்றது? ஆசை இருக்கு, அறிவு இருக்கு, ஆள்பலம் இல்லையே. நமச்சிவாயம். பள்ளி, என்ன சின்னம்மா? இங்க வாமா. வள்ளி, என்ன உனக்கு பிடிச்சிருக்காமா? சின்னம்மா, நீங்க ரொம்ப நல்லவங்க. இல்லைன்னா எங்க அம்மா படத்துக்கு மாலை போட்டு கும்பிடுவீங்களா? உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படின்னா நீ இனிமே என்ன சின்னம்மான்னு கூப்பிடக்கூடாது, அம்மான்னு தான் கூப்பிடணும். அம்மா, எனக்கு தாய் இல்லாத குறைய தீர்த்து வச்சுட்டீங்க. இதை விட வேற எனக்கு என்ன வேணும்? வள்ளி, வாழ்க்கையில ஒரு பெண்ணுக்கு எது முக்கியம் உனக்கு தெரியுமா? கழுத்து நிறைஞ்ச மஞ்சளும் கண்ணு நிறைஞ்ச கணவரும் தான் முக்கியம். எல்லா பெண்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கிறது இல்லை. ஆனா உன்னை பொறுத்த மட்டும் உன் மனசுக்கும் கண்ணுக்கும் நிறைஞ்ச மாப்பிள்ளையா தேடித்தான் நான் உனக்கு கல்யாணம் செய்து வைப்பேன். அம்மா, வள்ளி, என்ன நீ நம்பு. அப்பா சொன்ன மாதிரி நான் உண்மையிலேயே கொடுத்து வச்சா. ஆமா கமலம், வள்ளி பிறந்த உடனே முருகனுக்குன்னு நிச்சயம் ஆயிடுச்சு. எல்லாம் கடவுள் செயல், நம்ம கையில என்ன இருக்கு? சரியா சொன்னீங்க. கல்யாணம் மட்டும் கண்டிப்பா கடவுள் கையில தான் இருக்கு. நாமெல்லாம் வெறும் பொம்மைங்க தான். ஏன் என்னையே எடுத்துங்களே, இப்படிப்பட்ட இடத்துல வாழ்க்கப்படுவேன்னு நான் கனவுல கூட நினைக்கல. நான் 2ஆம் தரமா வாழ்க்கப்பட்டதை பத்தி ஊர்ல பல பேர் பல விதமா பேசிக்கிறாங்க, காதுக்கு வந்துச்சு. கடுகத்தின கூட நான் அதை பத்தி கவலைப்படல. என் கண்ணை பொறுத்த வரைக்கும் அது நிறைஞ்சு இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் நான் அதிர்ஷ்டசாலி, அவ்வளவுதான். கேட்டியா பார்வதி? எப்படி கேட்கணுமா? மழைத்துளி எந்த மண்ணில விழுவுதோ அந்த மண்ணு நிறத்தை பொறுத்துதானே தண்ணியோட நிறமும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்த பொண்ணு இன்னொரு குடும்பத்துக்கு வரும்போது அந்த பெண்ணால எவ்வளவோ பெருமை கிடைக்குது. இது எல்லாம் நினைச்சுதானே வள்ளி எனக்கு மருமகளா வரணும்னு ஆரம்பத்துல இருந்தே நான் ஆசைப்படுறேன். ஏன் கமலம், முருகனை பத்தி நீ என்ன நினைக்கிற? ஒரே வார்த்தையில சொல்ல போனா வள்ளி அதிர்ஷ்டசாலி. ஏன் முருகன் அதிர்ஷ்டசாலின்னு சொல்லக்கூடாதோ? இல்லன்னா நம்ம வீட்டு பொண்ணு கிடைக்குமோ அவனுக்கு? இங்க பாரு கமலம், இந்த 2 குடும்பத்தையும் ஒன்னா சேர்த்திரணும்னு எனக்கு வெகு நாள் ஆசை. அதுக்கு தோதா நம்ம வீட்டுல பெண் குழந்தை பிறந்ததும் அவங்க வீட்டு முருகனை நினைச்சு நம்ம பொண்ணுக்கு வள்ளின்னு பேரை வச்சேன். இந்த ரகசியம் வேற யாருக்கு தெரியும்? அண்ணா,
நான் பெரிய பாக்கியசாலி. உங்க அன்புக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நீ சும்மா இருமா, ஆடி போகட்டும் ஆவணி பிறக்கட்டும், ஊரை அடைச்சு பந்தல போட்டு கல்யாணத்தை சம் சம்னு